உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள், ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி, மூல நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், ஆவணி மூலம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் ரோகிணி மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரோகிணி மிருகஷீரிடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரதம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் இன்சொல், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பக்தி, கடகம் ஓய்வு, சிம்மம் முயற்சி, கன்னி தெளிவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் பரிசு, தனுசு ஆக்கம், மகரம் தனம், கும்பம் குழப்பம், மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின், வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமாக சந்தேகங்கள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோய் தீர்க்கும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராம மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராமா ராமா ராமான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இன்றைய தினம் பார்க்க போகிறோம். ஆரோக்கியம் முக்கியம். நீங்கள் எவ்வளவு தான் உங்களோட கையில் காசு இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருந்தாலும், உங்களை சுற்றி பட்டம் பதவிகள் இருந்தாலும், ஆரோக்கியம் என்கின்ற ஒன்று உங்களுக்கு இல்லாமல் போனால் இது எல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை. சில பேரை பார்த்துருக்கேன், கோடிக்கணக்கில் காசு இருக்கும், ஆனால் 50 வயசு 55 வயசுலேயே அவருக்கு நோய்கள் நடமாட முடியாதவர்களாக போய் 55 வயசில் இறந்து போகிறார். அப்போ அவரை சுற்றி அவ்வளவு கோடி பணம் இருந்து என்ன பிரயோசனம்? அவருக்கு அவ்வளவு பெயர் இருந்து என்ன பிரயோசனம்? புகழ் இருந்து என்ன பிரயோசனம்? ஆரோக்கியம் என்பது அவரை விட்டு போய்விடும். சில பேர் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அதுதான் முக்கியம். கையில் காசு இருக்காது, அவர்களுக்கு பெரிய பேர் இருக்காது, பெரிய செல்வாக்கு இருக்காது, ஆனாலும் 90 வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். எவ்வளவு காசு இருந்தாலும் ஆரோக்கியம் பிழைச்சிட்டுன்னு வையுங்க, உங்களுக்கு மோசமான நோய்கள் அந்த செல்வம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே முடிஞ்சு போயிடும். அதனால் நான் எப்பவும் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து என்ன? மனைவிக்கு நிறைய நகை வாங்கி கொடுக்கிறதா? மகனுக்கு வீடு வாங்கி வைக்கிறதா? பெரிய சொத்தை சேர்த்து வைப்பதா? அல்லது கார் பங்களா சேர்த்து வைப்பதா? அதுவெல்லாம் இல்லை. இது எல்லாத்தை விட முக்கியம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை சேர்த்து வைத்து கொண்டால்தான் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை இழந்து உங்களுடைய சொத்துக்களை அனுபவிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆரோக்கியம் முக்கியம்.
நோய் நொடி வந்து பெரிய பிரச்சனை. சில பேருக்கு சுகர் வந்துடும், சில பேருக்கு ப்ரெஷர் வந்துடும், சில பேருக்கு புற்றுநோய் வந்துடும், சில பேருக்கு தைராய்ட் வந்துடும். இதெல்லாம் மருந்துக்கு கட்டுப்படாத மருந்து மாத்திரைகளால் நீக்கப்பட முடியாத நோய்கள். பல நோய்கள் இன்னும் மருந்துகளால் நீக்க முடியாது. ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கலாமே தவிர அந்த நோயை முற்றாக ஒழிக்க முடியாது. சுகருக்கு மருந்து குடிக்க தொடங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போகுமே தவிர அந்த நோய் நின்று எந்த மருந்தை குடிச்சும் அந்த நோய் நின்றுட்டுதுன்னு சொல்லலாது. அந்த மாதிரி பல நோய்கள் இருக்கிறது. வீண் விரயம், அநியாயமாக நீங்கள் சேர்த்து வைத்த உடம்பை கவனிக்காமல் ஓடியோடு சேர்த்து வைத்த பணம் எல்லாம் உடம்புக்கு நோய் வந்து விட்டதென்றால் அப்படியே விரயமாகி போய்விடும். இதுக்கு நேரம் உடம்பை கவனிச்சிருந்தாலே பெரிய விஷயம். எப்பவும் நடை பயிற்சி செய்யுங்கள், யோகாசனம் செய்யுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்கள், உடல் பயிற்சி செய்யுங்கள். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 40 வயசு ஆச்சுதா உடல் பரிசோதனை செய்யுங்கள், 50 வயசு ஆச்சுதா உடல் பரிசோதனை செய்யுங்கள். என்ன வேலை இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து கொஞ்ச நேரமாவது வாக்கிங், நடந்து செல்லுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள். சின்ன சின்ன யோகாசனங்கள் இருக்குது. தலைகீழ நிற்கிறது இல்லை, கதிரையில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள், படுத்திருந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள், தரையில் உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகாசனம் என்றாலே தரையில் உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய யோகாசனங்கள். சிரசாசனம், தலைகீழ நிற்கிறது. அதை போய் இப்போ சின்னண்டில் பழகாமல் 50 வயசில் செய்யலுமா? செய்ய முடியாது. தரையில் உட்கார்ந்து கொண்டு கதிரையில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன யோகாசனங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உடம்புக்கு ரொம்ப விசேஷம். உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். மூச்சு பயிற்சி, இப்படி ஒரு கதிரையில் உட்கார்ந்து கூட மூச்சை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது, மூச்சை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது. இந்த மாதிரி சுவாச பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். இதை எல்லாத்தையும் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். முதலாவது ராம மந்திரத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் வீட்டில் ஒரு ராமர் படத்தை வாங்கி வையுங்க. ஆரோக்கியத்திற்காக சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். மந்திரம் என்றோன்னு நீங்கள் பெருசாக கோயிலில் கொடுக்கல் சொல்லுகிற மந்திரம்னு நினைக்க வேணாம். ராமா ராமா ராமா, 2 எழுத்து மந்திரத்துக்குள்ளேயே சின்ன மந்திரம்ன்றது இந்த மந்திரம் தான். ராமா என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து மந்திரங்கள். ராமநாமம், ராமனுடைய நாமத்தை யார் யார் சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் மேம்படும். ராமா ராமா ராமான்னு சொல்லக்கூடிய 2 எழுத்து மந்திரத்தை ஒரு நாள் 108 தரம் 48 தினங்கள் சொல்லி வாருங்கள். உங்களுடைய நோய் முழுமையாக நீங்கும். ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ளே 2 துளசியை போடுங்க. அந்த டம்ளர் தண்ணியை உங்களுக்கு முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அந்த தண்ணிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து ராமா 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 என்று 108 முறை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு ராமனை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு அந்த தண்ணீரை குடியுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். சுகர் கட்டுப்படலையா? சுகர் கட்டுப்படும். ப்ரெஷர் ஓவராக இருக்குது, ப்ரெஷர் கட்டுப்படும். புற்றுநோயினால் பிரச்சனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். மாத்திரைகளுக்கு நோய் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பையாவது கொடுப்போம் ராம மந்திரம். இறக்கும் போது மரண தருவாயில் கடைசியாக உங்களுடைய வாயில் இருந்து ராமா என்கின்ற ஒரு வார்த்தை மட்டும் வந்துவிட்டால் நீங்கள் எத்துணை பாவம் செய்திருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக மோட்சம் கிட்டும். மந்திரம் என்று நீங்கள் என்ன இதை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை உபதேசம் வாங்கணுமென்றும் இல்லை. இப்போ நான் டிவியில் சொல்கிறதே உபதேசமாக எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட உபதேசம் ஒன்றுமே இல்லாமல் புஸ்தகத்தை எடுத்து ராமா 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 என்று படிக்கலாம். இது பெரிய மந்திரம் இல்லை. இதை நீங்கள் எழுதி வச்சு பாடமாக்க வேண்டிய மந்திரம் இல்லை. இதுக்கு அவ்வளவு சிறப்பு. புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த மந்திரத்தை சொல்லி மோட்சமடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர். அனுமானுக்கு உண்டான அத்துணை பலன்களும் இந்த ராமா என்கின்ற மந்திரத்தில் தான். அனுமானுக்கே தெரியாதான் தன்னால் பறக்க முடியும் என்று. இந்த ராம நாமத்தை சொன்னோன்னு அனுமார் ஆகாயத்தில் பறந்தார், பல யுத்தங்களில் வென்றார், அசகாய வேலைகளை எல்லாம் செய்தார். இந்த ராமா என்கின்ற மந்திரம்
மனசில் தைரியத்தை தரும், மனசில் வீரத்தை ஏற்படுத்தும், வீரியத்தை தரும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மனசில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதற்காக ஏங்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். என்னட்ட ஜாதகம் பார்க்க வருவினம், கை நிறைய காசு இருக்கையா, பெரிய பேர் புகழ் எல்லாம் இருக்கையா, ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு சந்தோஷத்தை தரவில்லை, என்னுடைய செல்வாக்கு எனக்கு அமைதியை தரவில்லை, மன நிம்மதியை தரவில்லை என்றெல்லாம் தேடக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் ராமநாமம். 108 தரம் சொல்லணும். டம்ளரில் தண்ணி வையுங்கோ, அதுக்குள்ளே கொஞ்சம் துளசியை போடுங்கோ, அந்த தண்ணியை பார்த்து கொண்டு ஒரு ராமர் படத்தை வையுங்கோ, ராமர் படத்துக்கு முன்னுக்கு கப்பில் தண்ணி, துளசி, ராமா ராமா 108 தரம் சொல்லுங்கோ. அந்த தண்ணீரை அப்படியே குடித்து விடுங்கள். அதே மாதிரி 48 தினங்கள், ஒரு மண்டலம் இந்த ராம நாமத்தை சொல்லி வந்தால் கட்டுப்படாத நோய்கள் எல்லாம் கட்டுப்படும், மருந்து மாத்திரைகள் வேலை செய்யும், மனதில் அமைதி, திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். இந்த ராமா என்று சொல்லக்கூடிய 2 வரி மந்திரங்களுக்குள்ளேயே மிகச்சிறந்த மந்திரம் 2 வரி மந்திரம் ராமா. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.